வரலாற்று சான்றுகள் இவைகளில் இருந்து நாம் அறிந்திராத பல அரிய தகவல்களை நமக்கு அழகு தமிழில் வழங்க வருகிறார் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள். நம் வீடியோலே வாணிஜன் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் வணக்கம். பௌத்த மதம் ஒரு காலத்தில் இந்தியா முழுவதும் வலிமையான வெகுமக்களால் போற்றப்பட்ட மதமாக இருந்தது. சரியாக சொன்னால் பௌத்தம் என்பது ஒரு மதம் இல்லை, மார்க்கம்தான். கடவுளே இல்லாத மதம் உலகத்தில் உண்டா என்றால் உண்டு. அதற்கு பெயர் பௌத்தம் என்று நாம் சொல்லலாம். ஆனால் அந்த பௌத்தம் ஏன் வளர்ச்சி அடையவில்லை? எதனால் காலப்போக்கில் இந்தியாவில் அது தளர்ந்து போயிற்று என்பதற்கு டி கோசாம்பி போன்ற வரலாற்று ஆசிரியர்கள் பல்வேறு காரணங்களை குறிக்கிறார்கள். தமிழ்நாடு வரையிலும் கூட பௌத்த மதம் வீரியமாக பரவிய காலம் ஒன்று இருந்தது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பே அதனுடைய தளர்ச்சியும் தொடங்கிவிட்டது. கிபி முதல் நூற்றாண்டிலிருந்தே பௌத்தம் பிளவுபட்டு பௌத்தத்திற்கு எதிரான கருத்துகள், அந்த சிந்தனைகள் பௌத்தத்திற்குள் நுழைந்து விட்டன என்பதுதான் வரலாற்றில் ஒரு முக்கியமான செய்தி. கிபி முதல் நூற்றாண்டில் நாகார்ஜுனர் என்று பிறப்பால் பார்ப்பனரான ஒருவர் பௌத்தத்திற்கு மதம் மாறி அந்த பௌத்தத்திற்குள் நுழைந்தபோது பௌத்த தலைமையை கைப்பற்றினார். அப்போது பௌத்த மதம் இரண்டாக உடைந்தது. ஒரு பிரிவுக்கு மகாயானம் என்றும் இன்னொரு பிரிவுக்கு தேரவாதம் என்றும் பெயர். ஆனால் பாடப்புத்தகங்களில் கூட எப்படி அது தவறாக குறிக்கப்பட்டிருக்கிறது என்றால் மகாயானம் என்றும் ஹீனயானம் என்றும் தான் குறிக்கப்பட்டிருக்கிறது. மகாயானம் என்றால் பெருவழி என்றும் ஹீனயானம் என்றால் குறுகிய வழி என்றும் பொருள். மகாயானத்தைச் சேர்ந்தவர்கள் இன்னொரு பகுதிக்கு வைத்த பெயர் ஹீனயானம் என்பது. எனவே அது அதனுடைய உண்மையான பெயர் இல்லை. மகாயானம் என்பது பெருவழி என்று அவர்களாகவே பெயர் சூட்டி கொண்டார்கள். அதற்கு இன்னொரு பெயராக இன்னொரு பகுதியாக இருந்தது தேரவாதம். தேரவாதம் என்றால் மூத்தோர் மொழியை போற்றுகிற இயக்கம் என்று பொருள். எனவே புத்தரை போற்றுகிற பிரிவாக இருந்தது தேரவாதம்தான். புத்தருக்கு எதிரான கருத்துக்களையெல்லாம் புத்தரின் பெயராலேயே கொண்டு வந்து திணித்தது மகாயானம். இன்றைக்கும் நாம் பார்க்கலாம், வளர்ந்திருக்கிற அரசியல் இயக்கங்களில் கூட அண்ணாவிற்கு எதிரான கருத்துகள் அண்ணாவின் பெயராலேயே திணிக்கப்படுகின்றன. அப்படித்தான் புத்தருக்கு எதிரான சிந்தனைகள் புத்தரின் பெயராலேயே பரப்பப்பட்டன. அப்படி உருவான இயக்கம்தான் மகாயானம் என்பது. மகாயானம் என்பது புத்தரினுடைய சிந்தனைக்கு நேர் மாறாக புத்தரையே கடவுளாக மாற்றியது. அதுதான் அதனுடைய அடிப்படை செய்தி. ஆனால் நாகார்ஜுனர் சொன்னார், எங்கள் மகாயானத்தினுடைய கோட்பாடும் மத்தியமிகம்தான் என்றார். மத்தியமிகம் என்றால் நடுப்பாதை என்று பொருள். நடுப்பாதையில் நட என்று சொன்னவர்தான் புத்தர். நடுப்பாதை என்று புத்தர் சொன்னதற்கும் மத்தியமிகம் என்று நாகார்ஜுனர் சொன்னதற்கும் எந்த தொடர்பும் இல்லை. அது வேறு, இது வேறு. புத்தரை பொறுத்தளவு எதனை நடுப்பாதை என்று சொன்னார் என்றால், அன்றைக்கு வைதிக மதமும் சமண மதமும் நாட்டில் காலூன்றி இருந்தன. அந்த இரண்டிற்கும் பின்னால் தான் பௌத்தம் தோன்றுகிறது. சமணம் மிக இறுக்கமான, கடுமையான, சற்றும் தளர்த்தி கொள்ளாத விதிகளை கொண்டிருந்தது. வைதிகமோ களி ஆட்டத்தில் தன் நிலையை இழந்து கொண்டிருந்தது. புத்தர் சொன்னார், இத்தனை அளவுக்கு தன்னை துன்புறுத்தி கொள்ள வேண்டியதும் இல்லை, இப்படி இன்பக் களியாட்டங்களில் மூழ்கி போக வேண்டியதும் இல்லை, நடுப்பாதையில் நட என்றார் புத்தர். அதுதான் புத்தர் சொன்ன நடுப்பாதை. ஆனால் நாகார்ஜுனன் சொன்ன மத்தியமிகம் என்பது, இந்த உலகம் என்பது வெறுமையும் இல்லை, வெறுமை இல்லாமலும் இல்லை. இதனை சூன்யம் என்றும் சொல்லிவிட முடியாது, சூன்யம் இல்லை என்றும் சொல்லிவிட முடியாது என்கிற ஒரு தத்துவ குழப்பத்தை தான் நாகார்ஜுனர் கொண்டு வந்தார். நாகார்ஜுனர் கொண்டு வந்த அந்த தத்துவத்திற்கு இன்றைக்கு தத்துவாசிரியர்கள் ஸ்கூல் ஆஃப் நிகிலிசம் என்கிறார்கள். நிகிலிசம் என்றால் எல்லாவற்றையும் எதிர்ப்பது, மறுப்பது என்று பொருள். ஸ்கூல் ஆஃப் நிகிலிசம் என்பது தான் நாகார்ஜுனர் கொண்டு வந்ததே தவிர
புத்தரினுடைய கோட்பாட்டுக்கு அது பொருத்தமானதில்லை என்கிறார்கள். புத்தர் எந்த ஒரு கடவுளையும் யாருக்கும் அடையாளம் காட்டவில்லை. ஆனால் நாகார்ஜுனர் புத்தரையே கடவுளாக அடையாளம் காட்டினார். கடவுளாக வழிபட வேண்டும் என்று சொன்னதோடு மட்டுமில்லாமல் பல சடங்குகளையும் அவர் நடைமுறையில் கொண்டு வந்தார். புத்தர் சடங்குகளைத்தான் அடிப்படையில் எதிர்த்தார். எந்த ஒன்றும் சடங்காகி போகுமானால் அதில் சத்தியம் இருக்காது என்பதுதான் இயற்கை. நாம் செய்ய வேண்டுமென்று உடப்பூர்வமாக கருதி செய்கிற செயல்பாடுகளுக்கும் செய்தாக வேண்டும் என்று ஒரு சடங்காக செய்கிற செயல்களுக்கும் எத்தனை வேறுபாடு உண்டு என்பதை நாம் அறிவோம். அப்படி சடங்குகளாகி போன ஒரு மதம் அந்த முறையைத்தான் நாகார்ஜுனரினுடைய மகாயானம் கொண்டு வந்தது. அதனுடைய உச்சகட்ட விளைவு எங்கே போயிற்றென்றால், திருமாலினுடைய 9வது அவதாரம் புத்தர் என்று சொல்லுகிற அளவுக்கு இது போன்ற உருவ வழிபாடுகளை எதிர்த்தவரை, தெய்வ மதங்கள் என்று சொல்லுகிற அல்லது பெருந்தெய்வங்கள் என்று சொல்லுகிற இந்த கோட்பாடுகளை எல்லாம் எதிர்த்த ஒருவரை, வைதீக மதத்தினுடைய வேதத்தை மிக கடுமையாக எதிர்த்த ஒருவரை, ஆன்மா நிலையானது என்கிற கூற்றை எதிர்த்து அனான்மவாதம், ஆன்மா நிலையற்றது என்பது எல்லாம் ஆன்மா உட்பட எதுவும் இந்த உலகத்தில் நிலையாக இருக்க முடியாது, அனான்மவாதம் என்றால் ஆன்மா என்றே ஒன்று கிடையாது என்று சொன்ன அந்த புத்தரை திருமாலினுடைய 9வது அவதாரம் என்று கொண்டு வந்து சேர்க்கிற அளவுக்கு மகாயானம் சென்று சேர்ந்தது. அப்படியானால் தேரவாதம் மக்களிடத்திலே வெற்றி பெற்றிருக்கலாமே என்றால், எப்போதும் மக்களினுடைய இயல்பு லேசானவைகளை விரும்புவது என்பதுதான். நாம் இப்படி கடுமையாக இப்படி இருக்க வேண்டுமா, அல்லது வாழ்க்கையை இலகுவாக்கி கொள்ளலாமா என்று மூளையை கேட்டால் இலகுவாக்கி கொள்ளலாம் என்று தான் சொல்லும். எனவே அந்த எளிமையான போக்குகள் மக்களை கவர்வனமாக இருந்தன. அதனால் மகாயானத்தில் கூடுதலான மக்கள் சேர்ந்தார்கள். பிறப்பால் பார்ப்பனர்களாக பிறந்தவர்கள் பலர் மகாயானத்துக்குள் வந்து சேர்ந்தார்கள். இந்த காலகட்டத்திலே அந்த தேரவாதம் மெல்ல சுருங்கி கொண்டிருந்தது. இன்னொரு பெரிய மாற்றத்தை வரலாற்று ஆசிரியர் டி கோசாம்பி காட்டுகிறார். புத்த மடாலயங்கள் என்பவை எளிமையின் எடுத்துக்காட்டுகள். அடுத்த வேளை சோற்றுக்கு ஒருவருக்கு அரிசியும் வைத்து கொள்ளாமல் மக்கள் தருகிற உணவை நம்பியே வாழ வேண்டும் என்பதுதான் பிட்சுகளுக்கு புத்தர் சொன்ன அறிவுரை. ஆனால் நாகார்ஜுனர் தொடங்கி வைத்த அந்த மகாயானத்தின் வழிவந்த பௌத்த மடாலயங்கள் எப்படி இருந்தன என்பதை கோசாம்பி ஒரு படம் போல சித்திரம் போல வரையறுத்து காட்டுகிறார். செல்வ செழிப்புள்ள மடாலயங்களாக அவை மாறின. எல்லா விதமான வளங்களும் வசதியும் நிறைந்த மடங்களாக அவை இருந்தன என்கிறார். எளிமை போயிற்று, அங்கே இருந்த சமத்துவம் போயிற்று, சாதிகளுக்கு இடையில் இருக்கிற ஏற்றத்தாழ்வுகளை ஒழிக்க வேண்டும் என்கிற சமத்துவ போர்க்குணம் போயிற்று. அனைத்தையும் பௌத்த மதத்தினுடைய கோட்பாடுகள் எல்லாவற்றையும் இழந்ததற்கு பிறகு மகாயான பௌத்தம் மட்டும் அந்த பெயரில் மக்களிடையே நிலவிற்று. அதுவும் கூட அசோகர் காலம் வரைக்கும் தான் தாக்கு பிடித்தது. அசோகர் இறந்து போய் 40 ஆண்டுகளுக்கு பிறகு மௌரிய சாம்ராஜ்யத்தின் கடைசி மன்னனாக இருந்த பிருகதிராசனை புஷ்யமித்திரன் என்னும் பார்ப்பன தளபதி வாளால் வெட்டி கொண்டதற்கு பிறகு மௌரிய சாம்ராஜ்யமும் முடிந்து போயிற்று. பௌத்த மதமும் தன் வீரியத்தை இழந்துவிட்டது.